Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.1ல second sum என்னன்னு பார்க்கலாம். Second sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 matrix கொடுத்திருக்காங்க. இதோட inverse find out பண்ண சொல்லிருக்காங்க. Inverse of following matrix. எப்படி inverse find out பண்றதுன்னா நம்ம one by one பார்க்கலாம் வாங்க. First subdivision இப்போ எப்படின்னு பார்க்கலாம். கொடுத்திருக்கிற matrix-ஐ let a னு கன்சிடர் பண்ணுங்க. a equal to -2 4 1 -3. நம்மளுக்கு கொஸ்டின்லே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணணும். இந்த 2x2 மேட்ரிக்ஸில் மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இந்த கிராசிங்கில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ 2 into 3 6 minus into minus plus ஆகிடும். ஸோ 6 then formula minus 4 into 1 4 equal to 2. Modulus of A equal to 2. So not modulus of A equal to not equal to 0. Not equal to 0 இருக்கிறதுனால தான் நம்ம inverse find out பண்ண முடியும். So therefore A inverse exist. A inverse இப்போ நம்ம calculate பண்ணலாம். A inverse ஓட formula என்னன்னா 1 divided by modulus of A into arch A. இது வந்து formula. இப்போ நம்ம modulus of A already நம்ம find out பண்ணிட்டோம் 2. next வந்து arch A calculate பண்ணணும். in 2x2 matrixல arch A எப்படி calculate பண்ணுறதுன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எலமெண்ட்டுக்கு நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. a11 a12 இது வந்து a21 a22. இப்போ அட்ஜி என்ன பண்ணணும்னா இந்த a11 a22 இருக்கு இல்லைங்களா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். a12 a21 ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எப்படின்னா அட்ஜ் a ஈக்குவல் டு a22 இங்கே a11 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a12 a21 சேம் அதே தான் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் இதுலேயும் சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் அட் a ஈக்குவல் டு a22ஓட வேல்யூ இது a22ஓட வேல்யூ -3 a12 வேல்யூ 4 சேம் அதே தான். இங்கே வந்து +4 இருக்கிறது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது -4 ஆகிடும். a21ஓட வேல்யூ 1 +1 நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது -1 ஆகிடும். a11ஓட வேல்யூ -2 அதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அட்ஜியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி ஃபார்முலா என்னது 1 by modulus of A into RGA. modulus of A value 2. ஸோ இங்கே A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 into நம்ம அட்ஜி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோம். -3 -4 -1 -2 சேம் அதை ரைட் பண்ணிக்கோங்க. -3 -4 -1 -2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன்லேயே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை லெட் ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். லெட் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 5 1 1 1 5 1 1 1 5. இந்த 3x3 மேட்ரிக்ஸில் மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு நேம் மென்ஷன் பண்ணலாம். a11 a12 a13 இது ஃபஸ்ட்டு ரோ ஃபர்ஸ்ட் காலம்ங்கிறதுனால இந்த எலமெண்டோட நேம் a11. அந்த மாதிரி இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலங்கிறதுனால a21. இது செகண்ட் ரோ செகண்ட் காலங்கிறதுனால a22 a23 இந்த மாதிரி நேம் மென்ஷன் பண்ணணும்.
A31, A32, A33. இப்போ மாடலஸ் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரோ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கலாம், செகண்ட் ரோ இல்லைன்னா தேர்ட் ரோ ஏதாச்சும் ஒரு ரோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து இப்போ ஃபஸ்ட் ரோ கன்சிடர் பண்ணுறோம். மாடலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் ரோனா ஃபஸ்ட் எலமெண்ட் A11 இருக்கு இல்லைங்களா, இந்த A11 5 இப்போ நம்ம A11 வேல்யூ கன்சிடர் பண்ணும்போது அந்த A11 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 5 1 1 5 கிடைக்குது இல்லைங்களா, அதை ரைட் பண்ணிக்கோங்க. 5 1 1 5. நெக்ஸ்ட்டு மைனஸ், இது ஃபார்முலாவோட மைனஸ் இன்டு செகண்ட் எலமெண்ட் A12ஓடது 1. அந்த A12 நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். அப்போ கிடைக்கிறது 2x2 மேட்ரிக்ஸ் 1 1 1 5. அதை கன்சிடர் பண்ணுங்கள். 1 1 1 5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் இன்டு A13ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ அந்த 1 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குது 1 5 1 1. 2x2 மேட்ரிக்ஸ் இருங்க 1 5 1 1. இப்போது ஈக்குவல் டு இந்த 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிராசிங்கில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். கிராசிங்கில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கோங்க. 5 × 5 25 மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இந்த 1 × 5 minus 1 plus 1 × 1 minus 5 equal to 5 × 24 minus 1 × 4 plus 1 × minus 4 equal to 120 minus 4 plus into minus 4 equal to 112. Modulus of A equal to 112. This is not equal to 0. Not equal to 0 இருக்கிறதுனால A inverse exists. நம்ம A inverse find out பண்ணலாம். Next A inverse ஓட formula A inverse equal to 1 divided by modulus of A into arch A. Next நம்ம RGA modulus of A already find out பண்ணிட்டோம் 112. Next RGA calculate பண்ணணும். RGA னா எப்படி? RGA equal to transpose of cofactor. Transpose of cofactor தான் RGA. இது எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுன்னா C11 C12 C13 C21 C22 C23 C33. இதில் முதல்ல வந்து C11 ப்ளஸ் C12 மைனஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போது இங்கே கொடுத்துருக்கிற 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்கல்ல, இதோட கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அட்ஜியோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ அட்ஜியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண அட்ஜ் ஏ ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ் C11னா A11 மேட்ரிக்ஸில் நம்ம எலிமெண்ட் நேம் மென்ஷன் பண்ணிக்கோம்ல, A11ஓட கோஃபேக்டர். ஸோ A11 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 5 1 1 5 அதை கன்சிடர் பண்ணுங்கள். 5 1 1 5. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C12னா A12ஓட கோஃபேக்டர். ஸோ A12 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்க. கிடைக்கிற மேட்ரிக்ஸ் 1 1 1 5 1 5. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் C13னா A13ஓட கோஃபேக்டர். A13 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்க. கிடைக்கிற மேட்ரிக்ஸ் 1 5 1 1 1 5
1 1 நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C21னா A21ஓட கோஃபேக்டர் A21 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணணும். கிடைக்கிற மேட்ரிக்ஸ் 1 1 1 5 1 1 1 5. நெக்ஸ்ட் ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு C22னா A22ஓட கோஃபேக்டர். ஸோ A22 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற மேட்ரிக்ஸ் 5 1 1 5. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 5 1 1 5. A23 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்கள். 2 cross 2 மேட்ரிக்ஸ் 5 1 1 1 5 1 1 1. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள். இந்த A31 C31னா A31 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணுங்கள். 2 cross 2 மேட்ரிக்ஸ் 1 1 5 1 1 1 5 1. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் சிம்பிள். C32னா இந்த A32 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணுங்கள். 5 1 1 1 5 1 1 1 2 cross மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ் சிம்பிள். இந்த A33ஓட ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்கள். 2 cross 2 மேட்ரிக்ஸ் என்னது 5 1 1 5 5 1 1 5. இதை இப்போ நம்ம ஃபுல்லாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜியே கிடச்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையுமே க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். கொஞ்சம் இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள். 5 into 5 25 1 into 1 1 minus 1. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற மைனஸ் 1 into 5 5 1 into 1 1 minus 1 ஃபார்முலா இருக்கிற மைனஸ். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ்ஸு 1 into 1 1 minus 5 into 1 5 into 1 5. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 1 into 5 5 minus 1 into 1 1 ப்ளஸ் ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ்ஸு 5 into 5 25 1 into 1 1 minus 1. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிம்பிள். 1 into 5 5 minus 1 into 1 1. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள். 1 into 1 1 1 into 5 5 minus 5. Next in the minus 5 into 1 5 minus 1 into 1 1. Next in the plus symbol 5 into 5 25 1 into 1 1 minus 1. Transpose equal to plus 25 minus 1 24 minus 5 minus 1 4 plus minus 4 minus 5 minus 1 4 plus 25 minus 1 24 minus 5 minus 1 4 plus 5 minus 5 minus 4 minus the formula minus 5 minus 1 4 plus 25 minus 1 24. Transpose equal to plus into plus plus 24 minus minus 4 plus into minus minus, so minus 4 minus into plus minus, so minus 4 plus 24 minus 4 minus 4 minus 4 plus 24. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுனா ரோவை எல்லாம் நம்ம காலமாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோனா செகண்ட் காலம், இந்த ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அட்ஜ் ஏ ஈக்குவல் டு இப்போ ஃபஸ்ட் ரோவை நம்ம ஃபஸ்ட்டு காலமாக ரைட் பண்ணணும்.
24 minus 4 minus 4. Second row second column write பண்ணுங்க. minus 4 24 minus 4. Third row third column 4 minus 4 24. நம்ம GA find out பண்ணிட்டோம். Next A inverse equal to A inverse formula A inverse equal to 1 divided by modulus of A at GA. இப்போ modulus of A வந்து 1 1 2 நம்மளுக்கு தெரியும். So A inverse equal to 1 divided by 1 1 2 at GA value நம்ம already இங்க calculate பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த matrix 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 plus 24. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் உள்ள இருக்க ஈச் எலமெண்ட் நம்ம 4 ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால இதுல இருந்து நம்ம 4 வந்து காமனா வெளியே எடுத்துடலாம். 1 1 2 into 4. 4 இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா 24 divided by 4. 24 divided by 4 என்னது? 24 divided by 4 6. 4 divided by 4 1. So minus minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. இப்போ இந்த 4ஐயும் இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 2 28. So A inverse equal to 1 divided by 28 into same matrix 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம லெட் ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். லெட் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு இதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 2 3 1 3 4 1 3 7 2. சேம் நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணமோ சேம் அதே இதுதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஈச் எலமெண்ட்டுக்கு நேம் மென்ஷன் பண்ணிடலாம். A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஏ இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கால்குலேட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A11 இந்த ஃபர்ஸ்ட் ரோவை கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் A11 இன்னும் 2 இன்னும் அந்த 2 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். 2 cross 2 மேட்ரிக்ஸ் 4 1 7 2 4 1 7 2. நெக்ஸ்ட் வந்து மைனஸ், இது வந்து ஃபார்முலாவோட மைனஸ் இன்டு செகண்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்டோட செகண்ட் எலமெண்ட் 3 இன்டு அப்போ அந்த 3 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. என்ன கிடைக்குது? 3 1 3 2 3 1 3 2. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலாவோட ப்ளஸ், இது மைனஸ் ப்ளஸ் இதெல்லாமே ஃபார்முலாவில் இருக்கிறது. இதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் மைனஸ் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ். தேர்ட் எலமெண்ட்டு A13ஓட வேல்யூ 1 அப்போ அந்த A13 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். 3 4 3 7 ஹைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 cross 2 மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணணும். ஈக்குவல் டு 2 நீ வந்து கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கோங்க. 4 into 2 8 minus 7 minus 3 2 are 6 இங்கே கிராஸில் minus 3 the plus 1 7 3 are 21 minus 4 into 3 12 equal to 2 into 1 minus 3 plus 3 plus 1 21 minus 12 9 equal to 2 minus 3 into 3 9 this plus 9 minus 9 plus 9 0. So in modulus of A equal to
2. Modulus of A equal to 2. This is not equal to 0. So A therefore A inverse exists. நம்ம A inverse find out பண்ண முடியும். Next A inverse எப்படி find out பண்ணுறதுனா A inverse ஓட formula already நமக்கு தெரியும். A inverse equal to 1 divided by modulus of A at A. இப்போ next வந்து நம்ம என்னது at G calculate பண்ணணும். at G வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம இந்த மாதிரி டைரெக்டாகவே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேபி ப்ளஸ்ஸு மைனஸ் கார்லெஸ் மிஸ்டேக் வருது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு செப்பரேட்டாக கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது வந்து ஃபார்முலா. இப்போ அட்ஜிஏ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அட்ஜிஏன்னு டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர். இது எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுன்னா C11, C12, C13, C21, C22, C23, C31, C32, C33. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த C11 வந்து நம்ம செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு கேர்லெஸ் மிஸ்டேக் வருது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ C11 ஈக்குவல் டுனா A11. C11னா இந்த மேட்ரிக்ஸ் இதாக இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த மேட்ரிக்ஸ் A11 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 4 1 7 2 4 1 7 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க. சார் 8 மைனஸ் 7 ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு C11 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு C12 சேம் அதே மாதிரி தான். C12னா இந்த A12 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. கிடைக்கிற மேட்ரிக்ஸ் 3 1 3 2. C1னா A12 ஈக்குவல் டு நம்மளுக்கு கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 3 1 3 2 ஈக்குவல் டு 3 2s are 6 minus 3 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் C13 ஈக்குவல் டு A13 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. A13 இந்த A13 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணும்போது 3 4 3 7 3 4 3 7 equal to 21 minus 12 equal to 9. Next C21 னா A21 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. இந்த ரோ ப்ளஸ் இந்த காலம் 3 1 7 2 3 1 7 2 equal to 3 2s are 6 minus 7 equal to minus 1. Next C22 equal to A22 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. A22 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குது 2 1 3 2 2 1 3 2 equal to 4 minus 3. கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும் equal to 1. நெக்ஸ்ட்டு C23 equal to A23 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் A23 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கிறது 2 3 3 7 2 3 3 7 equal to 14 minus 9 equal to 5. Adj A equal to எங்கள் ஃபார்முலா பாருங்கள். Adj A C11 C12 இந்த ஈச் எலமெண்டோட கோஃபேக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. C11 வேல்யூ C11 1. நெக்ஸ்ட் C12 வேல்யூ 3 C13 வேல்யூ 9. நெக்ஸ்ட் C21 வேல்யூ -1.
next C22 ஓட வேல்யூ plus 1, next C23 ஓட வேல்யூ 5, next C31 வேல்யூ minus 1, C32 ஓட வேல்யூ minus 1, C33 ஓட வேல்யூ minus 1. இங்க பாருங்க ஃபார்முலாலே பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே போடுங்க. இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க வந்துட்டு பிளஸ், இங்க மைனஸ், இங்க வந்து பிளஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் equal to plus 1 plus plus 1. இங்க வந்து minus 3, வந்து plus 9, minus into minus plus ஆயிடும். So plus 1, இது plus 1, இது வந்து minus 5, இந்த plus இங்க minus, minus 1, minus into minus plus 1 ஆயிடும், plus into minus minus 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுனா என்னது, ரோவெல்லாம் காலமாக கன்வெர்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக ரைட் பண்ணுங்க, செகண்ட் ரோனா செகண்ட் காலம், அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்னது இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் 1 minus 3 9, செகண்ட் ரோனா செகண்ட் காலம் 1 1 minus 5, தேர்ட் ரோ தேர்ட் காலம் minus 1 1 minus 1. இப்போ நம்ம அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இது 1 டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிற மாடலஸ் ஆஃப் ஏ வேல்யூ என்னது 2. மாடலஸ் ஆஃப் ஏ இங்கே ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். மாடலஸ் ஆஃப் ஏ 2. இந்த ஃபார்முலா படி நம்ம இந்த ஃபார்முலா படி இப்போ அப்ளை பண்ணோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2. அட்ஜிஏ அட்ஜ் வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். சேம் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணுங்க. 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. இது ஆன்சரு. இப்போ மூணு சப்டிவிஷனும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.